எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிதுங்க. சரிங்களா? அதை கஷ்டமாக்குறது, கடினமாக்குறதுங்கிறது நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இங்கே நமக்கு ஒரு கஷ்டம் இதெல்லாம் வருதுன்னா, அது வந்து நம்ம இறைவனை பிடிக்காம இருக்கிறது தான். இறைவனை பிடிச்சிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிற பாதையிலே நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கஷ்டம்னு ஏதாவது ஒன்று வரப்போதான். ஏன்னா அவர் எங்கெங்கிருந்து உயிர் எது எது வேண்டிடும் அங்கெங்கிருந்து அர்ப்பணிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. என்ன கேட்டாலும் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? கிடையாது. கேட்கறது கொடுக்கறதுக்கு அவர் இருக்காரு. நீங்கள் வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இறைவனோட இயக்கத்திலேயே அவர் கூட்டிகிட்டு போகிற பாதை ரொம்ப எளிமையான பாதைங்க. அவருக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு அவருக்கு கிடையவே கிடையாது. எளிமையான பாதை. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? கஷ்டத்தை நோக்கி நாமளே என்ன செய்கிறோம்? திரும்பி போய்க்கிறோம். அவரை விட்டாச்சு, அதுதான் பிரச்சனையே. நீங்கள் அவரை பிடிச்சிட்டு போனீங்கன்னா அங்கே எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. இங்கேருந்து சென்னைக்கு போகும்போது ஒன்று எளிமையாக நல்ல வழியில் போகலாம், நல்ல பாதையிலையும் போகலாம். இன்னொன்று சுற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான பாதையில் போக முடியுமா போக முடியாதாங்கிற ஒரு கடினமான சூழ்நிலையில் உள்ள பாதையில் கூட போக முடியும். போகலாம், சென்னைக்கு போகலாம். அப்படியும் ஒரு பாதை இருக்குது. அதில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். நம்ம எந்த பாதையில் போகணும், சரிங்களா? இங்கே எல்லாரோட கைரேகையும் வேறு வேறு. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பாதையும் வேறு வேறு. இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகணும், எங்கே கொண்டு போய் உங்களை வைக்கணும் அப்படின்னு. அப்போது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியுங்கிறதுனால நீங்கள் அவரை பிடிச்சிட்டு எளிமையான பாதையில் என்றைக்குமே நடந்து போங்க. கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இங்கே வாழ்க்கைங்கிறது கஷ்டமே கிடையாது, எளிமை மட்டும்தான். என் வழி தனி வழின்னு தனி வழியில் இறைவனுடைய வழியில் ஆனந்தமாக என்றைக்கும் நடந்து போவோம். நன்றி.